ஹாய்! இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். நேற்று ஈவினிங் வந்தோடனே பஜ்ஜி பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 200 கிராம் கடல மாவை சலிச்சு எடுத்துட்டு, அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. சோடா மாவு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து விட்டோம்னா நின்று விழணும். அதுதான் பதம். ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி தான். நான் இன்றைக்கி வந்து வாழைப்பூ பஜ்ஜி தான் போட போகிறேன். எங்கள் அம்மா வாழைப்பூ வந்து ஆஞ்சி வச்சுட்டாங்க. எங்கள் மரத்துலேருந்து பறித்த வாழைப்பூ தான். ஸோ அதை அப்படியே அந்த பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணோம்னா மொறு மொறுன்னு வரும். நான் கொஞ்சம் வந்து முன்னாடியே எடுத்துட்டேன், வதன்னு எடுத்துட்டேன். ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவில் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி செஞ்சு கொடுங்க. உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவல், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அப்புறம் பேலன்ஸ் இருந்த வாழைப்பூ பாதி தான் வந்து பஜ்ஜி பண்ணோமா, பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழைப்பூ சாம்பார் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது மறுநாள் காலையில் சாம்பார் வந்து நைட்டே பண்ணிவிட்டேன். மறுநாள் காலையில் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். வாழைக்காய் ஃபேமிலி, அதாவது வாழை ஃபேமிலியை வந்து இன்றைக்கி சமையலுக்கு சூஸ் பண்ணியாச்சு. வாழைக்காய் சாம்பார் பண்ணி பொரியல் பண்ணிவிட்டு அதை அப்படியே லஞ்ச் பேக் பண்ணி அப்படியே நானும் ஒர்க் கிளம்பிட்டேன். சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.